அந்த லெட்டரை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. வரேங்க. என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு இன்று என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையை நீங்கள் உண்டாக்கிவிட்டீர்கள். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்தான் வாழ்க்கையில் சந்தோஷமான திருப்பம். என்னை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இதற்கு மேல் எப்படி எழுதுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இன்று மாலை நேரில் வந்து பேசுகிறேன். ஹலோ சந்திரா, வா 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 வா. என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல பாஸ், என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டி வச்சிட்டீங்க. குழந்தை அம்மா கேட்டான்னு நீங்க ஒரு நாடகம் ஆட போய் குழந்தை லலிதாவே அம்மான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிற. இதுல உனக்கு என்ன சங்கடம்? தர்ம சங்கடம். லலிதா கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ எப்படி என் வீட்டுல இருக்க முடியும்? ராத்திரி குழந்தைய தூங்க வச்சுட்டு அவ வீட்டுக்கு புறப்படணும்னு தவிச்ச தவிப்பு எனக்குள்ள தெரியும். செல்விக்காக லலிதா எத்தனை நாளைக்கு என் வீட்டுல இருக்க முடியும் பாஸ்? அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க? குழந்தைங்களே அப்படித்தான், அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், இல்லாட்டி போனா ஏங்கி போயிடுவாங்க. இப்ப எங்க வீட்டுல தானே இருக்காங்க? இல்ல, ஜூவெல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன்னு லலிதா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆஹா, வரட்டும். அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ பாஸ். இந்த சிக்கலை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். பை த பை, நான் கொடுத்த திட்டத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணேன். உன்னுடைய பிளான் படி மிஷின்களை வரவழைச்சா குறைஞ்சது 200 பேரையாவது வேலையை விட்டு நீக்கணும். அதனால நமக்கு லாபம் தானே பாஸ்? சந்துரு, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு லாபம் பெருசு இல்லை, லட்சியம் தான் பெருசு. நான் ஆனந்த பவன் பரம்பரையில வந்தேன். என் முன்னோர்கள் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்து ஆனந்த பவன் பரம்பரைக்கே ஒரு மதிப்பும் மரியாதையும் தேடி வச்சிருக்காங்க. என் சொந்த லாபத்துக்காக அதை நான் அழிக்க விரும்பல. வேணும்னா இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதுக்கு ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லு, உடனே செய்ய. பாஸ், நான் சுருக்கமா சொல்றேன். நான் கத்துக்கிட்ட கல்வியும் திறமையும் பயன்படுத்த நீங்க விரும்பலைன்னா நான் இங்க வேலை பார்க்கறதுல உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. மனசாட்சிக்கு விரோதமா வந்து போய்கிட்டு மாசம் சம்பளம் வாங்க எனக்கு சம்மதம் இல்லை. சந்துரு, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. எனக்கும் லட்சியம்னு ஒண்ணு இருக்கு பாஸ். சந்துரு, 200 பேரை வேலையிலிருந்து நீக்க முடியாது. எனக்கு அந்த மனம் இல்லை. சும்மா இருந்துகிட்டு சம்பளம் வாங்குற மனம் எனக்கு இல்லையே பாஸ். ஆல்ரைட் சந்துரு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வேலையை விட்டு போகலாம். நான் வரேன். தவறா ஏதாவது பேசியிருக்கா என்ன மன்னிச்சிருக்கப்பா. சந்திரா, இந்த வேலையை விட்டு நீ எங்க போற? என்ன செய்வ? உனக்கு என்ன தெரியும்? கமான் கமான் கமான். எனக்கு என்ன தெரியுமா? இது நீங்க போட்ட பிச்சை, நீங்க கத்து கொடுத்த தொழில். இதை தவிர எனக்கு வேற என்ன தெரியும்? என்ன செய்வேன்? You can go. Goodbye. அதான் நேத்து வர முடியல. நானும் அதுதான் நினைச்சேன். உட்கார்ந்து நீங்க நிக்கும் போது நான் என்னைக்கு உட்கார்ந்துருக்கேன். நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, இன்னைக்கு என்னமோ புதுவிதமான உணர்ச்சிகள்,
காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கேன். நான் நிக்கிறேன், நீ உட்கார். அந்த லெட்டர் வந்து சேர்ந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சாதாரணமா நான் அதிகம் பேசுறேன்னு சொல்லுவீங்க, ஆனா வாழ்க்கையில முக்கியமான திருப்பத்துல நிக்கிற எனக்கு எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுமே தெரியல. எஸ் எஸ், சில சமயத்துல அப்படித்தான் நம்ம மனசுல நினைக்கிறத சொல்ல முடியாம ஒரு விதமான தடுமாட்டம் ஏற்படும். அப்பா அம்மாவை இழந்து அனாதையா நின்ன போது அன்பும் ஆதரவும் காட்டி என்ன ஆளாக்கி விட்டீங்க. நோ நோ, அதுக்காக நன்றி விசுவாசம் நினைச்சு ஒரு முடிவு எடுக்க கூடாது. இல்ல பாஸ், எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்து. பொண்ணா பிறந்துட்டா ஒரு ஆண் துணை இல்லாம வாழ முடியாது. ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது சரி லலிதா, இந்த காலத்துல எப்படி எப்படியோ வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது பாஸ். ஏன் ரெண்டாந்தாரமா வாழ்க்கைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? வயசு இருக்கு, மனசு இருக்கு, நல்ல குணம் இருக்கு. என் நிலைமைய நினைச்சு பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும் பாஸ். நீ அளவுக்கு அதிகமா புகழ்ற. உன்னை போல ஒரு பொண்ணை அடையறதுக்கு யாரா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். நீ நல்லா படிச்சவ, பண்புள்ளவ, அழகுள்ளவ. உன்னை மனைவி அடைகிற அளவுக்கு சந்துரு தகுதி இல்லாதவர் நினைக்கிறீங்களா? என்ன சொல்லு? சந்துருவை நான் தேர்ந்தெடுக்க காரணமே நீங்க தான். சாதாரண நிலைமையில இருந்த எங்க 2 பேரையும் இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டீங்க. சந்துருவும் லலிதாவும் என் 2 கண்கள்னு சொன்னீங்க. பாஸ், நான் உங்களை தெய்வமா மதிக்கிறேன். என்ன செல்விக்கு அம்மா வாக்குனீங்க. செல்வி கூட சந்துரு வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க. என் தெய்வம் என்னையும் சந்துருவையும் இணைச்சு வைக்க நினைக்குதுன்னு நினைச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனா இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்கலன்னா? நோ நோ, நீ சரியான முடிவுக்கு தான் வந்திருக்கிற. சந்துரு ரொம்ப நல்ல பையன், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசை உள்ளவன். எந்த விதத்துல பார்த்தாலும் உங்க 2 பேருக்கும் நான் சரியான பொருத்தம். சீக்கிரம் உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நான் வரேன் பாஸ். என்ன காணும் செல்வி எழுதிட்டு இருக்கோம். லலிதா, ஜஸ்ட் மினிட். சம்பத், ஸ்வீட்ஸ் கொண்டடா. அம்மா, நீங்க எங்கயா இருக்கிறீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறேன். சூக்கு போயிருந்தா சொன்னாங்க, அங்க போன காணோம். திரும்ப வீட்டுக்கு போனேன், இங்க வந்திருந்தா சொன்னாங்க. இந்தாங்க லெட்டருக்கா. செய்ய வேண்டிய காரியத்தை காலாகாலத்துல செய்திருக்கணும். அது என்ன பாஸ்? இது ஒரு காலாவதியான பத்திரம். புதுப்பிக்கலான்னு நினைச்சேன், அதுக்கு அவசியம் இல்லை. காலையில ஆபீஸ்ல சந்திக்கிறேன். வரேன் பாஸ். எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் எஜமா. எஜமா எஜமா, அப்போ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் கவனிச்சிங்களா? பிரமாதமா கவனி. அதெல்லாம் ஜாம் ஜாம்னு ஊரே அசந்தர மாதிரி பண்ணிட மாட்டேன். எங்க முதலாளி கல்யாணம் தான் சும்மாவா? முருகா, கல்யாணம் லலிதாவுக்கும் சந்துருவுக்கும். எஜமா, இப்ப லலிதா அதை பத்தி தான் எனக்கு பேசிட்டு போறேன். எஜமா, அன்னைக்கு அவங்களை நீங்க சந்துரையாவோட அனுப்புற போதே எனக்கு பகிர்ந்துச்சு. அவங்க இந்த வீட்டு மகாலட்சுமியா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் கொஞ்சம் முன்னாடியே முயற்சி பண்ணிருக்கணும். என் மூளை கெட்டா போச்சு. நான் ஒரு முட்டாள் எஜமா, நான் ஒரு முட்டாள். இல்ல முருகா, உன் பேச்சை கொஞ்சம் அவசரப்பட்டம் பார். நான் தான் முட்டாள். ஐயா அடையாறுல கட்டிருக்கிற புது பங்களாவோட பத்திரமா இன்னைக்கே நீங்க அங்க குடி போகலாம். எல்லா ஏற்பாடும் ஐயா செய்து முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு பாஸ்? என் வீட்டு பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய சீதனம். லலிதா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உங்க வாழ்க்கையில எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு, நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா எந்த விதமான சலசலப்பு இல்லாம வாழணும். கடமை செய்துட்ட சந்தோஷத்துல என் நண்பனுக்கு ஒண்ணுமே செய்யலையே. விலை மதிக்க முடியாத உங்க அன்பையே கொடுத்திருக்கீங்களே, அது போதாதா? போதாது போதும். சந்தர், இது ஆனந்த பவனத்தின் பரம்பரை சொத்து.
கார் வெயிட் பண்ணுது, போயிட்டோம். என்னப்பா பரிசா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேற பொருள் கிடைக்கல? நீங்க எத்தனை லட்சம் கொடுத்திருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த ஆனந்த பவனத்துடைய அதிர்ஷ்டமே அந்த மோதிரத்துல தான் இருக்குன்னு பெரிய அடிக்கடி சொல்லுவாங்க. அதை போய் கொடுத்தீங்களே எஜமா. பைத்தியம். அதிர்ஷ்டமும் பாக்கியமும் மோதிரத்திலேயா இருக்கு?